வணக்கம். கந்தர் அனுபூதியினுடைய 47வது பாடல். ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதைவித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த 36 தத்துவங்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம். வினைப்பயனுக்கு தக்கபடி நாம் இந்த வினையாற்றுவதற்காக இந்த கருவியாக உடலை நாம் பெறும் பொழுது 36 தத்துவங்களும் நம் உடலில் ஒவ்வொன்றாக தோற்றுவிக்கப்படுகின்றன. மொத்தம் 96 தத்துவங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதில் முதல்ல அடிப்படையாக தோற்றுவிக்கக்கூடியது இந்த 36 தத்துவங்கள். நம்மளுடைய ஆன்மா இந்த வினையாற்றி விட்டு இந்த உயிரிலிருந்து இந்த உடலிலிருந்து நீங்கும் பொழுதும் இந்த 36 தத்துவங்களும் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே போய் தான் இறைவனில் அடங்கும். அதுதான் சொல்கிறார். ஆராரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. இந்த 36 தத்துவங்களையும் விட்டு நிரந்தரமாக நம்மளுடைய ஜீவன் இந்த சிவனோட சேரும் பொழுது, இறைவனோட ஒளியாகி கலக்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனையே வராது. மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்குரிய அந்த நோய் வராது. அதைத்தான் இந்த சொல்கிறார். ஆராரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. இந்த உயிரினங்கள் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றன? முதல்ல சிவ தத்துவங்கள். சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அதில் தான் படைத்தல் காத்தல் வருது. இந்த செயல்களினால தான் முதல்ல உலகம் உருவாக்கப்படுகிறது. அதான் சிவ தத்துவங்கள் 5. சிவ தத்துவங்கள் 5. அடுத்து வித்யா தத்துவங்கள் 7. அதில் தான் மாயை வருகிறது. மாயை, காலம், நியதி, புருடன், அராகம், கலை, வித்தை. இந்த 7மே வித்யா தத்துவங்கள். 7 5 12 ஆயிடுச்சு. அடுத்த ஆன்ம தத்துவங்கள் 24. ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் இதை போட்டிருக்கோம். நீங்கள் தெளிவான விளக்கம் வேண்டும்னா மனித உடலினுடைய 96 தத்துவங்கள்னு நம்ம போட்டதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா விளக்கம் தெரியும். இந்த பாடலுக்கு அதனுடைய சுருக்கத்தை மட்டும்தான் சொல்கிறேன். அப்போ சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, 7 5 12. அடுத்த ஆன்ம தத்துவங்கள் 24. ஆன்ம தத்துவங்கள் 24 என்னது? 50 பூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அடுத்து மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள். அடுத்து கை, கால், வாய், அதாவது பேசுறதுக்குரியது. எருவாய், கருவாய், இது கண்மேந்திரியங்கள். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற நம்மளுடைய தன்மாத்திரைகள் 5. அப்போ 24 வந்துடும். இதில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற அந்த கரணங்கள் 4. எல்லாம் சேர்ந்தா 24 வந்துடும். அப்போ மொத்தம் 36. இந்த 36 தத்துவங்களும் ஒவ்வொன்றாக பிறக்கும் பொழுது எப்படி தோன்றுகின்றனோ அதேபோல் நாம் முக்தி அடையும் பொழுது ஒவ்வொன்றாக ஒடுங்கி இறைவனில் போய் சேர்ந்து விடுவோம். அதை திருப்பி பெறாத நிலையை பேரவா பேரின்ப நிலையை எனக்கு அருள மாட்டாயான்னு கேட்குறார். ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. நான் இந்த பிறவா பேர்மம் அடைவதற்குரிய விதி எனக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறார். நான் அப்படி ஒரு நிலைமை அடைவேனா அடைய மாட்டான்னு உனக்குத்தானே தெரியும். இந்த 36 தத்துவங்களையும் துறந்து மீண்டும் 36 தத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிறவியை உடலை பெறாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறது உனக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாதல்லவா? அதை சொல்லு. ஆராரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. அப்படி பெருமாறு ஒரு விதி இருக்கிறதாப்பா? எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பிறவியை இறுதி பிறவியாக போய்விடுமா, போகாதா, அல்லது இனிமேலும் பிறக்க வேண்டுமா
இது சந்தேகப்பட்டு கேட்குறார். நீ எப்படிப்பட்டவன்? சூறாவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. சூறாவரு சூர் சிதை வித், சீறி வருகின்ற அசுரர்களையெல்லாம் கனப்பொழுதில் சிதைத்து அழித்து, சீராவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. அந்த அசுரர்களையெல்லாம் அழித்ததன் காரணமாக இந்த உலகம் முழுவதும், தேவலோகம் முழுவதும் இன்பமயமானது, குளிர்ச்சி அடைந்ததுன்னா இன்பமயமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆறாரையும் நீத்ததன் மேல்நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. சீராவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. தேவேந்திரன் கஷ்டப்பட்டு கதறி துடித்து அழுத பொழுது, தேவர்கள் எல்லாம் கதறி துடித்து அழுத பொழுது, நீ சீறி வந்த அசுரர்களையெல்லாம் உன்னுடைய வேற்படையின் மூலமாக அழித்து ஒழித்து அவர்களுக்கு அரசுரிமையை அளித்து அவர்களையெல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்து அவர்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தினாயே. அப்படிப்பட்ட வல்லமை உடையவனே, அப்படிப்பட்ட வல்லமை உடையவனே, இவளையெல்லாம் செய்யும் பொழுது இந்த பிறவிக்கு காரணமான 36 தத்துவங்களையும் நான் நீங்க பெற்று, சிவத்தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, ஆக மொத்தம் 36 தத்துவங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற்று மீண்டும் பிறவாதிற்குரிய பாக்கியம் எனக்கு இந்த பிறவியில் இருக்கிறதா, அல்லது இன்னும் பல பிறவியில் எடுத்துத்தான் தீர வேண்டுமா? பிறவி எடுத்து எடுத்து கஷ்டப்படுகிறேனே, துன்பப்படுகிறேனே, அல்லல் படுகிறேனே. இந்த பிறவியை எனக்கு இறுதி பிரியா இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு என்னுடைய விதியில் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. சூறாவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. அவன் நினைச்சா இந்த பிறவியை இறுதி பிறவியாக செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு. அதைத்தான் மறைமுகமாக அவன்கிட்ட கேட்குறாரு, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா பகவானே? வாய்ப்பு இருக்கிறதா? ஆசையெல்லாம் பற்றுவிட்டேனே, பாசங்களை எல்லாம் நீங்கி விட்டேனே, உன்னை பற்றி மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறேனே. இருந்தாலும் ஏதேனும் என்னுடைய வினையில் மிச்சம் இருந்து நான் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதா இல்லையா? என்னை நீ ஏற்றுக்கொண்டாயா? இந்த 36 தத்துவங்களையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் நான் பெறாமல் இருப்பதற்கு உதவி செய்வாயா? அதை சொன்னாதான் என்ன? ஏன் அதை ஒரு புதிராக வைத்திருக்கிற? ஏன் சஸ்பென்ஸாக வச்சிருக்கிற? இருந்தாப்பா இந்த பிறவி தான் உனக்கு கடைசி பிறவி, நல்லபடியாக முடிச்சுட்டுவான்னு சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷன் கேட்கறது போல கேட்குறார். ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ. சூறாவரு சூர் சிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. நன்றி.